ஹாய், வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வள்ளியை எப்படி முருகன் காதலிச்சு கல்யாணம் பண்ணாருன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளி இவள் காட்டு மங்கை, காட்டில் உள்ள புறவர்கள் ஒருத்தி. இவளது வேலை என்னவென்றால் காட்டில் உள்ள வயல்களை பார்த்துக்கிறது, அப்புறம் விலங்குகளுடன் விளையாடி ஆனந்தமாக இருப்பாள். முருகனுக்கு வள்ளி மீது காதல் எப்படி வந்தது என்று பார்ப்போம். முருகன், ஒரு தமிழ் கடவுளான முருகன் காட்டுக்குள்ள சுற்றுப்பயணம் போறாரு. அப்படி சுற்றுப்பயணம் போன இடத்துல வள்ளியை பார்க்குறாரு. வள்ளியோட அழகுல மயங்கி காதல் வந்துடுது அவருக்கு. அது அவங்ககிட்ட போய் சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அதனால நேராக போய் அவங்க அண்ணன்ட்ட சொல்றாரு. அவங்க அண்ணன் யாரு? விநாயகர். அவர் கொடுத்த ஐடியானால ஒரு சாமியார் வேஷம் போட்டு வள்ளிகிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு வள்ளி என்ன சொல்லிடுறாங்க, உடக்கிழமை அவனை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுனால திருப்பி போய் அண்ணன்ட்ட கேட்குறாரு, எப்படி இந்த பொண்ணை காதலிக்கிறது அப்படின்னு. அண்ணன் என்ன சொல்றாரு, திருப்பி நீ வேடன் வேஷம் போட்டு போய் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணு, காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அப்போ ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பயே அந்த பொண்ணு ஒத்துக்கல வள்ளி. அதை ஒத்துக்கிற வைக்கிறதுக்காக விநாயகரே யானையா மாறி வள்ளியை விரட்டுறாரு. அந்த பயத்துல வள்ளி முருகர் போய் வள்ளியை காப்பாற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள காதல் வளருது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி காதலிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அவங்க காட்டுக்குள்ளே கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கு காதலில் கல்யாணம் நல்லபடியாக வாழ்க்கையை தொடர்றாங்க. அப்புறம் வள்ளியை கூப்பிட்டு தேவலோகம் வராரு. இங்கே வந்தால் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, ஏற்கனவே தெய்வானையை கல்யாணம் பண்ணியிருக்காரு. தெய்வானையை பார்த்தோன்னே வள்ளிக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் வழக்கம் போல 2 வயசும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க முருகருக்கு எதிர்த்தாப்புல. முருகரால் இதை சமாளிக்க முடியல. அந்தான்னு பேசி திருப்பி அண்ணன்கிட்டே ஐடியா கேட்டு எப்படியோ சமாளிச்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக வாழ்க்கை போக ஆரம்பிச்சிச்சு முருகருக்கு. ஒய்ஃப்னாலே சண்டை தானே. தேங்க்யூ கைஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கவும்.